நானும் ஒரு தடவையும் பார்க்குறேன், எப்போல்லாம் வெயிட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் ரீச் ஆகுதோ அப்போவே அது காப்பு விழுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. சரியான கண்ட்ரோலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இட்லி என்னோட வீக்னஸ். ஸோ அதை நான் உன்னோட நிறுத்தினது பெரிய விஷயம். அண்ட் லஞ்சுக்குமே ரொம்ப மினிமலாக தக்காளி சாதம், அப்புறம் 2 எக்கு, கொஞ்சம் கோவக்காயோட எடுத்தாச்சு. பட் நைட்டு தான் சம்பவமே. என்னோட சர்ஜரி முடிஞ்சு இப்போ தான் க்யூராக இருக்கான். ஸோ ரொம்பவே கிரேவிங்காக இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னா நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வரமாட்டேன்னு சொன்னேன். பட் ஃபைனலாக ஒரு வார்த்தையை விட்டான், ஃபேமிலியாக போய் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குமான்னு. அவ்வளோதான், நான் அதோட காலி. என்னோட பாலிசி ஒன்று அந்த விஷயத்த பண்ணக்கூடாது, அப்படி இல்லையா ஓரளவுக்கு திருப்திகரமாக பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி தான் போனதுக்கு சிம்பிளாக டீசெண்டாக சாப்பிட்டா. இருந்தாலும் கொஞ்சம் கில்ட்டாக தான் இருந்தது. இதனால எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் அந்த கில்ட் இருந்தனால தான் மினிமலாக சாப்பிட்டேன். என்னதான் ஆளுக்கு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணாலும் நான் ரொம்ப மினிமலாக டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன். பட் நான் சாப்பிட்டது 1 ஹோல் தோசை. அதுவே ரொம்ப திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. வர இம்பாக்ட் என்னன்றது நாளைக்கு மார்னிங் வெயிட் செக் பண்ணும்போது தான் தெரியும். பட் இன்னைக்கு நைட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது ஏறுனாலும் பரவாயில்ல, என் பையன் ஹாப்பியாக இருந்தான். ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் அவனை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணதில் ரொம்பவே ஹாப்பி. இதுதான் டே 22ஓட ரிசல்ட். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.